டவுரி ப்ரொக்யூபேஷன் ஆக்ட் கீழே டவுரியை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு ஃபைன்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பீனல் ப்ரொவிஷன்ஸில் அதை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க, என்ன அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாரதிய நியாய சங்கீதா 2023 செக்ஷன் 80லையும் ஈக்குவல் டு செக்ஷன் 304B ஐபிசிலையும் டவுரி டெத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த டவுரி டெத் அப்படிங்கிறது விமன் மஸ்ட் அக்வார் வித்தின் 7 years ஆஃப் ஹர் மேரேஜ். அந்த பொண்ணுக்கு திருமணமாகி ஒரு 7 வருடத்துக்குள்ளே அவங்க இறந்திருக்கணும். த டெத் ஆஃப் மஸ்ட் பி காஸ்டு பை அ போன்ஸ் பாடிலி இன்ஜுரி. அந்த டெத்தானது எப்படின்னா ஒரு கொடுமையான தீக்காயங்களோ இல்லை உடலில் கொடுங்காயங்களோ ஏற்பட்டிருக்கணும். அப்படி இல்லையா அக்வார் அண்டர் த அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அவங்களுடைய இறப்பானது ஒரு இயற்கைக்கு மாறான முறையில் இறந்திருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இட் மஸ்ட் ப்ரூவ் தட் த விமன் வாஸ் சப்ஜெக்டட். அந்த விமன் சைடில் அதை எதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு குரூவல்ட்டி ஆர் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். குரூவல்ட்டினா என்ன? கொடுமைப்படுத்துறது. ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது அவங்கள துன்புறுத்துறது. அப்போ இந்த இடத்துல அந்த விமன் சைடில் அவங்களுக்கு குரூவல்ட்டியும் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். அது யார் மூலம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஹர் ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோ, அப்படி இல்லையா ஹிஸ் ரிலேட்டிவ், அந்த ஹஸ்பண்டுடைய ரிலேட்டிவ்ஸால் எது சம்மந்தமாக அந்த குரூவல்ட்டியும் ஹராஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னா டிமாண்ட் ஃபார் டவுரி. இந்த டவுரியை பற்றின ஒரு குரூவல்ட்டியும் ஹராஸ்மெண்ட்டும் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கணும். ஜூன் பிஃபோர் ஹேர் டெத்தாக ஆயிருக்கணும். அந்த குரூவல்ட்டியும் அந்த ஹராஸ்மெண்ட்டும் நடந்து கொஞ்ச நேரத்துலையோ இல்லை கொஞ்ச காலங்கள்லையோ அந்த பொண்ணு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இறந்தும் போயிருக்கணும். இப்போ கோர்ட் என்ன ப்ரெசன்ஸ் எடுக்கும் அப்படின்னா அந்த பொண்ணோடைய டெத்துக்கு ஹஸ்பண்ட் ஆர் ஹிஸ் ரிலேட்டிவ் தான் ஷல் பி டீம்டு டு ஹாவ் காஸ்டு த டெத்து. அந்த இறப்புக்கான மூல காரணமாக யார் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு கோர்ட் ப்ரெசன்ஸ் எடுத்துக்கணும். ஹஸ்பண்டோ அப்படி இல்லையா அவருடைய ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படிங்கிறத ப்ரெசன்ஷன் எடுத்துருக்கணும். இதில் சாந்தி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 1991 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா த ஜூன் பிஃபோர் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் டைம் ஃப்ரேமாக இருக்கணும். எதுக்கு அப்படின்னா இந்த குரூவல்ட்டிக்கும் அந்த பொண்ணு டெத் ஆனதுக்கும் ஒரு ரீசனபிள் டைம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கேஸ்லனா சாந்தி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 1991 சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பனிஷ்மெண்ட்டு. இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாங்க ஷல் நாட் பி லெஸ் தென் மே அப்படின்னு சொல்லலை, ஷல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 7 வருஷத்துக்கு குறையாமல் ஒரு தண்டனை இருக்கணும். அது இல்லைன்னா மே எக்ஸ்டென்ட்டு இம்ப்ரெசன்மெண்ட் லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த இம்ப்ரெசன்மெண்ட் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டும் கொடுக்கலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்தப்ப பீனல் ப்ரொவிஷனில் எங்கேயாவது டவுரிக்கான ஒரு டெஃபினேஷன்ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸோ இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. டவுரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா டவுரி ப்ரொக்யூபேஷன் ஆக்ட் 1961 தான் பார்க்கணும். அதில் செக்ஷன் 2 கீழே டவுரியை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டவுரி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டியாக இருக்கணும். ப்ராப்பர்ட்டினா என்னென்னா லேண்டாக இருக்கலாம், வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வீடாக இருக்கலாம், ஜுவல்ஸாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு அசட்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி கிவன் ஆர் அக்ரி டு கிவன் என்னென்னா அந்த பிரைடு குரூமோட பேரண்ட்ஸ் ஒரு அக்ரிமெண்ட்டும் வச்சுருக்கலாம். அது டைரெக்டாகவும் இருக்கலாம், அது இன்டைரக்டாகவும் இருக்கலாம். பை ஒன் பார்ட்டி டு எ மேரேஜ் டு அதர் பார்ட்டி. இது எந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னா திருமணம் நடைபெறக்கூடிய சமயங்களில் பை த பார்ட்டி ஆஃப் ஐதர் பார்ட்டி ஆர் எனி அதர் பர்சன். இதில் குரூமோட பேரண்ட்டோ இல்லை பிரைடோட பேரண்ட்டு தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை, அதர் பார்ட்டி கூட இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நமக்கு டவுரி கொடுக்க சொல்லியோ இல்லை வாங்க சொல்லியோ தூண்டியிருக்கலாம், இல்லை டவுரியை கொடுத்துருக்கலாம், டவுரி வாங்கியிருக்கவும் செய்யலாம். அப்போ இந்த இடத்துல குரூமோட பேரண்ட்டு அவங்களோட பிரைடோட பேரண்ட்ஸ் இல்லாமல் ஐதர் பார்ட்டியும் வர்றாங்க. இதில்
மேரேஜ் வந்து நடக்க போகிற சமயத்துலேயோ இல்லை மேரேஜுக்கு முன்னாடியோ மேரேஜுக்கு பின்னாடியோ இதை கொடுக்கறதா அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்குங்க. இதுதான் டவுரிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து டவுரி ப்ரொகிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 2 கீழே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குரூவல்ட்டி. செக்ஷன் 85ல் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஹர் ஹஸ்பண்ட் ஆர் விமன் சப்ஜெக்ட் டு ஹேர் குரூவல்ட்டி. இந்த குரூவல்ட்டியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா 85ல் வந்து குரூவல்ட்டியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஐபிசியில் வந்து 498A வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ 85ல் டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு குரூவல்ட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த குரூவல்ட்டி அப்படிங்கிறது நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தது தாங்க. விமனோட ஹஸ்பண்டு அல்லது அந்த ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹராஸ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த குரூவல்ட்டியோ ஹராஸ்மெண்ட்டோ வந்து எப்படி இருக்குன்னா ஃபிசிக்கலாக இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது, பான்ஸ் ஆர் பாடிலி இன்ஜூரி அப்படின்னு தான் பார்த்துருப்போம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கலாக அண்டு மென்டலாகவும் ஹராஸ்மெண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லி. மென்டல் ஹராஸ்மெண்ட்னால் அது என்னங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மென்டலாக அப்படிங்கிறப்ப காமனாக அந்த ஃபேமிலியெல்லாம் ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை வரக்கூடாதுனோ இல்லை வீடுகளையே அந்த பொண்ணை வந்து தனிமைப்படுத்துறதும் யாரும் பேசாமல் இருக்கிறதும் ஏதாவது ஒரு வழியில் அவங்கள வந்து வெறுப்பேற்றுற மாதிரி செயல்கள் வந்து ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கும். அதாவது பேச்சு மூலமாக இல்லாமல் அவங்களுடைய செயல் மூலமாக இருக்கக்கூடியதும் அதுவும் ஒரு வகையான குரூவல்ட்டி தான் அப்படின்னு சொல்லி இங்கே 85 கீழே சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரியான குரூவல்ட்டி அப்படிங்கிறது வந்து ஆஸ் வெல் அஸ் டவரி ரிலேட்டடு குரூவல்ட்டி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட்டு என்ன அப்படின்னா வந்து 3 years இம்ப்ரெசன்மெண்ட்டு அண்ட் ஆல்சோ ஃபைனும் உண்டுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த டவுரி சம்மந்தமான வரக்கூடிய வழக்குகளில் காகனைசபிள் அஃபென்ஸா நான் காகனைசபிள் அஃபென்ஸா அப்படின்னா வாரண்ட்டே இல்லாமல் நம்ம அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக பெயிலே கிடையாது, ஏன் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. பார்ட்டிஸ் வேணால் காம்ப்ரமைஸ் ஆகலாம், ஆனால் கோர்ட்டு என்ன பண்ணாது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ஒத்துக்காது. அவங்க வந்து கேஸை வந்து என்ன பண்ணுவாங்க, நடத்த தான் செய்வாங்க. அடுத்தது பிஎன்எஸில் குரூவல்ட்டி. ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸு ஹராஸ்மெண்ட்டுன்னு தான் இருந்திருக்கு. இப்போ பிஎன்எஸில் நியூவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூவல்ட்டியை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. குரூவல்ட்டினா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ஹஸ்பண்டோட ரிலேட்டிவோ அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கொடுமையும் துன்புறுத்தலும் தாங்க குரூவல்ட்டி அப்படின்னு சொல்லி செக்ஷன் 86ல் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த குரூவல்ட்டி ரிலேட்டடான கேஸ் வந்து மென்டல் குரூவல்ட்டி அப்படிங்கிறது வந்து எந்த கேஸில் அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா ஹுன்கி அப்துல்லா 2004ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு குரூவல்ட்டி அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை, மென்டலாக ஒரு குரூவல்ட்டி நடந்திருக்குன்னா அதுவுமே வந்து ஒரு டவுரி டெத்துக்கு வந்து இணையானது தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹராஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல மென்டலாகவும் அவங்களுக்கு ஒரு குரூவல்ட்டி கொடுத்துருக்காங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே என்னதான் டவுரி டெத்து தான் அப்படின்னு ப்ரெசம்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் கேரளா வர்சஸ் ஹுன்கி அப்துல்லா 2004ல் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காமேஷ் பாஞ்சியார் வந்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிறது 2005ல் வந்து இந்த கேஸ் வந்திருக்கும். இதில் என்னென்னா டைரக்ட் எவிடன்ஸ் வந்து இருக்காது. டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த கேஸில் டவுரியால் தான் அவங்க டெத் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி ப்ரெசம்ஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது 7 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கணும், அதில் பாடியிலேயே வந்து பானிங் ஆகிருக்கணும், இன்ஜுரி ஆகிருக்கணும், இல்லை அவங்க அன்நேச்சுரல் டெத்தாகவும் ஆகிருக்கணும். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸில் இவங்க இறந்தது வந்து ஒரு டவுரி டெத் அப்படிங்கிறத வந்து கோர்ட் வந்து ப்ரெசம்ஷன் வந்து எடுத்துக்கலாம். இங்கே டைரக்ட் எவிடன்ஸ் இல்லைனாலும் சர்க்கம்ஸ்டான்ஸ் எவிடன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் வந்து காமேஷ் பாஞ்சியார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது 2005ல் வந்து வந்த ஜட்ஜ்மெண்ட்டு.
அடுத்தது ஜூன் பிஃபோர். நம்ம இது வந்து சாந்தி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 1991 வந்து வந்த கேஸு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து குருவல்ட்டி பண்ணதுக்கும் அந்த பொண்ணு இறந்ததுக்கும் ஒரு ரீசனபிள் டைம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேஸில் சத்பீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2021 ப்ரெசம்ஷனை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ரெசம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எவிடன்ஸ் ஆக்டில் 113B இப்போ பிஎஸ்சில் வந்து 118 சொல்லியிருக்காங்க. ப்ரெசம்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? மேண்டேட்டரி ப்ரெசம்ஷனை பற்றி வந்து இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த செக்ஷனில் பார்க்குறப்ப புரியும். என்னென்னா, விமன்ஸ் டெத்து காஸ்டு பை குருவல்ட்டி ஆர் ஹராஸ்மெண்ட்டு அது ரிலேட்டட் டு டவுரி டிமாண்ட்ஸாக இருக்கணும். அதாவது ஒரு பொண்ணை வந்து எதை காரணமாக கொண்டு அவங்கள துன்படுத்திருக்காங்க அப்படின்னா, டவுரியை வந்து காரணமாக கொண்டு கொடுமைப்படுத்துறதும் துன்புறுத்துறதும் நடந்திருக்கணும். அந்த டவுரி டிமாண்ட் பண்ணி அவங்க ஷார்ட்லி பிஃபோர் ஹர் வந்து டெத்தும் ஆயிருக்கணும். அந்த டவுரி கேட்டு அவங்கள துன்புறுத்தி ஒரு ஷார்ட் டயத்தில் வந்து அவங்க வந்து இறந்துருக்கணும். இந்த கோர்ட்டு என்ன ப்ரெஷ்யூம் பண்ணும் அப்படின்னா வந்து அந்த அக்யூஸ்டால தான் அந்த டெத்து வந்து ஆகிருக்கு அப்படின்னு கோர்ட் வந்து ப்ரெசம்ஷன் வந்து பண்ணிக்கும். இந்த இடத்துல பார்டன் ஆஃப் ப்ரூஃபு யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அந்த அக்யூஸ்டுக்கு தான் போகுது. இந்த பார்டன் ஆஃப் ப்ரூஃபை அக்யூஸ்டு வந்து ஒருவேளை இது வந்து ஒரு டவுரி டெத்து இல்லை அப்படிங்கிறப்ப அவர் ஒரு அக்யூஸ்டும் இதில் இல்லை அப்படின்னா அவர் சைடு இருக்கக்கூடிய பார்டன்ஸை கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இந்த ப்ரெசம்ஷன் வந்து டிஸ்ப்ரூவும் பண்ணவும் முடியும். இந்த பார்டன்ஸை பற்றி வந்து சொல்லக்கூடியதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 113B இப்போ பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அதிநியமம் செக்ஷன் 118 சொல்லியிருக்காங்க. அப்போ பார்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, யாரை தான் மேலே வந்து போட்டிருக்க ஒரு வழக்கு வந்து பொய்யானது, அந்த அலிகேஷன் அந்த க்ரைம் வந்து ஒரு பொய்யானது ஃபால்ஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான பார்டன் போயிடுது. இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த டவுரி சம்மந்தமான பீனல் ப்ரொவிஷன்ஸ்.